வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கதைக்க போகிறோம். இப்போ நேற்று முந்தின நாள் நினைக்கிறேன் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருது. நம்ம யாருன்னு சொன்னால் அந்த வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தில் இருக்கிற ஆட்கள் வேலையில்லா பட்டதாரிகள் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருக்கணும். அதில் தெரிந்தானே இப்போ அவங்க 1000 கதையில் கதைச்சாலும் அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு வார்த்தை அங்கே பாவிக்கப்பட்டால் அந்த வார்த்தை தான் தலைப்பாக இருக்கும். அது அதுதான் தேவை. இன்றைக்கு மீடியாக்கள் ஓடுறதுக்கெல்லாம் அதுதான் தேவை. அப்போ அதால் அவர் டாக்டர் அர்ச்சுனாவை கொஞ்சம் விமர்சிச்சிருக்கணும், சாடி இருக்கணும். அது சம்பந்தமாக சில தெளிவூட்டல்களை நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அர்ச்சுனா ராமநாதனுடைய வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய வாக்குறுதிகள் ஒரு அறிவார்ந்ததாக இல்லை என்று சொல்லியும், அவர் யூடியூப்புக்காக தான் தன்னுடைய அரசியலை செய்கிறார் என்று சொல்லியும் இவை கொடுத்திருக்கணும். ஒருக்கா நீங்கள் அதை கேளுங்கோ. கேட்ட பிறகு நாங்கள் பேச்சு மூலமாகவே இருக்கு. நான் அவருடைய செயற்பாடுகளை பார்த்தால் ஒரு தழும நிலையில இருந்துருக்கு. பட்டதாரிகளுக்கான போராட்டத்துக்கு பின்னர் வேலைவாய்ப்பு கிடைக்குமான்றது அவரே தன்னுடைய பதவியை தக்க வைப்பாரா அல்லது என்ன செய்வார்ன்றது எங்களுக்கு தெரியல. அந்த நிலையில எங்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி பெற்று தருவார்ன்றது தெரியல. இது வெறுமனவே போராட்டங்கள் நடைபெற்றால் கட்டாயம் அங்க அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்குரிமை கொடுக்கறது ஒரு வழக்கம் ஒன்று இருக்கு. காரணம் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இருக்கலாம். ஆனால் அதை நம்பி நாங்கள் எங்களோட போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கல. எங்களோட போராட்டம் பண்றது அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறது எங்களுக்கு வேலையின்மை என்றது, மற்ற எங்களோட வாழ்வியல் பிரச்சனை, எங்களோட மன அழுத்தம், நாங்கள் துன்பப்படுகிற விஷயங்களை நாங்கள் அரசாங்கம் தெரியப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நிலையில அரசியல்வாதி வர்றது பேசுறது அது அவங்களுக்கு லாபமா இருக்கலாம். அதுக்கு பிறகு இது முன்னெடுக்க முடியாம நிலையில இந்த 2 வருஷமா ஆயிடுது. இன்னும் அவர் அடுத்த நகர்வுக்கு போற மாதிரி தெரியல. நான் நினைக்கிறேன் அவர் யூடியூப்பை ரன் பண்றதுக்காகவும் யூடியூப்காரங்களுக்கு ஒரு வேலை தொழில் வாய்ப்பு உருவாக்குற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்துற மாதிரியான திட்டமிடலாக இருக்கலாம் அவருடைய செயற்பாடு. அந்த நிலையிலே இது அவருடைய இந்த கருத்துகள், அவருடைய இந்த துணிச்சலான பேச்சுகள் ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தினாலும் அந்த ஆர்வத்துக்கு பின்னரான ஒரு அறிவார்ந்த டெவலப்மெண்ட்ஸ் இல்லை என்றது என்னுடைய ஒரு கோரிக்கை. இப்போ என்ன பிரச்சனைண்டா, இப்போ அவர் கதைச்சு தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ வேறு பிரச்சனை என்ன சொன்னால், இவைக்கு உண்மையாகவே வேலையில் வேறு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கணும். அவரே சொல்கிறார், நாங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறோம்னு சொல்லி. இப்போ மன அழுத்தம்ன்றதாலே என்ன வேணுமென்றாலும் காய்ச்சிட்டு போகலாமண்டு இல்லை தானே. இப்போ சில விஷயங்கள் நாங்கள் வேறு ஹிஸ்ட்ரியை பார்க்கணும், ஆரம்பத்தை பார்க்கணும். இவே ஆரம்ப காலங்களில் என்ன செய்த வேண்டாம், பாராளுமன்ற தேர்தல்கள் வருகிற நேரங்கள் எல்லாம் இவை ஆதரவளித்தது என்பிபி, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு தான். இந்த வேலையில்லா பட்டதாரிகள் பல்கலைக்கழக இதுகளில் இருந்தெல்லாம் இவை ஆதரவு கொடுத்தது ஜே சந்திரமூர்த்தி ரஜீவன் எம்பிக்கு தான் இவை ஆதரவு கொடுத்தது. அந்த நேரங்களில் டாக்டர் அர்ச்சுனாவை விமர்சித்ததும் அவரை பற்றி அவதூறான கருத்துக்களை இது செய்ததும் இவையெல்லாம் இவை சார்ந்த ஆக்கள் இவைகள் எல்லாருமே டாக்டர்கிட்ட போகல. ஆனால் டாக்டர் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு இவ வீதியில் நின்று கச்சேரிக்கு முன்னால் நின்று போராடி கொண்டு நிற்க டாக்டர் அவர்களை போய் சந்தித்து, உங்களுக்காக நான் பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன், ஆனால் நீங்கள் வேலை இல்லை பட்டதாரிகள் உங்களுக்குரிய வேலையெல்லாம் தேடுங்கோ, இப்போதைக்கு அரசாங்கத்திட்ட வேலை வாய்ப்புகள் அந்தளவுக்கு இருக்குமென்று நான் நினைக்கலைன்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், உங்களுக்காக கதைக்கிறேன்னு சொல்லி இவர்களுக்காக பாராளுமன்றத்தில் நிறைய தரம் குரல் கொடுத்துருக்கிறார். பிரதமரோட கூட ஒரு அடிபட்டு ஃபைட் பண்ணி கதைச்சிருக்கிறார். அப்போ நான் நிறைய வீடியோக்களை பார்த்தினேன். ஆனால் இவேட்ட நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நீங்கள் எந்த அடிப்படையில் அர்ச்சுனா ராமநாதன் உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க? இப்போ வாக்கு போட்ட மக்கள் கேட்குறது ஒரு விஷயம் சரி. இப்போ உங்களுக்காக அவர் பழி வாங்குகிற நோக்கத்தோடு ஒன்றையும் செய்யலை. அவரோட எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர். இதே தேவை உங்களுக்கு அவர்கிட்ட இருக்குது என்று சொல்லி நீங்கள் தெரிவு செய்து அவரை இன்னும் உங்களோட வாக்களை அழித்து இன்னொரு உயரமான இடங்களில் கொண்டு வைக்க நீங்கள் முயற்சி செய்திருப்பீங்களா? இதில் நீங்கள் கதைக்கிறதுல ஒரு இது இருக்குமா என்னென்னு சொன்னால், நான் நடைமுறையாக கதைக்கிறேன். இப்போ வேலை இல்லை, இவ்வளோ காலம் படித்ததுன்றது ஒரு பெரிய மன அழுத்தம். அதை விட அது கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. இவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க, இவ்வளோ படிச்சிருப்பீங்கள். ஆனால் உங்களை ரோட்டில் நிப்பாட்டி இவர் என்ன எதிர்பார்க்குறாருண்டா, அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இவையோட வரவணும், இவையில கொண்டு ரோட்டில் விட்டு கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மாதிரியோ அல்லது ஸ்ரீதரன் மாதிரியோ இவைய ரோட்டில் வச்சுக்கொண்டு அவர் அரசியல் செய்யணுமென்று இவை எதிர்பார்க்கணும். அவர் நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை தான் செய்யலாம். இப்போ
வேக்கன்சி வந்து அதாவது வேலைக்குரிய இடைவெளிகள் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை தருவாங்க. இப்போ உங்களுக்காக புதுசாக ஒரு கம்பெனியை திறந்து போட்டு இந்த அரசாங்கம் கொண்டு வந்து வேலை தர போகிறதில்லை. அரசு திணைக்களத்தை திறந்து போட்டு வேலை தர போகிறதில்லை. இப்போ நீங்கள் வந்து அந்த நேரமே உங்களோட தெரிவுகளை சரியாக செய்திருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரைக்க நீங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டீங்களாம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வாரத்துக்கு எந்த ஆதரவும் கொடுக்க மாட்டீங்க. அங்கே உங்களோட கூத்துகள் அடிக்கணும், நீங்கள் நினைக்கிறத செய்யணும், நீங்கள் விரும்புகிற ஆளை தான் பாராளுமன்ற உறுப்பினராக கொண்டு வரணும். ஆனால் அவர் போய் அவருக்கு வந்து என்பிபி ராஜீவன் எம்பிக்கு வந்து தான் எதிர்கட்சி ஆளுங்கட்சியாண்டே தெரியாது. அவருடைய முக புத்தகத்தை பார்த்தா அவர்கிட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா இவர் எந்த கட்சி, இவர் சுயேட்சை குழுவாண்டு யோசிக்கிறதுக்கு தோன்றுது சில நேரங்களில். இப்போ சில நேரங்களில் அவர் என்ன பதிவாக போடுறாரு, இளங்குமரன் போட்டிருக்கிறார், ஆளுநர் வந்து ஒரு ஜனாதிபதியால் தெரிவு செய்யப்பட்டு உங்களோட கட்சி சார்ந்த ஒரு ஆள், அவருடைய தீர்மானத்தையே நீங்கள் விமர்சித்து போடுறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன செய்திருக்கணும்? அந்த சில செயற்பாடுகள் நடக்க அடிபட்டதை இல்லாமல் ஆக்கியிருக்கோம். நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி எம்பி. அப்போ இந்த வேலையில்லா பட்டதாரிகள் அதை மாதிரி இந்த வைத்தியசாலையில் இந்த 170 பேர் பாதிக்கப்பட்டார்கள், யாழ் போதனா வைத்தியசாலையில் வேலை செய்து வேலை இல்லாமல் அப்போ ரோட்டுகளில் நின்று அடிபட்ட ஆக்களுக்காக எல்லாம் யார் குரல் கொடுத்தது? யார் உங்களுக்காக சண்டை பிடிச்சது? இன்றைக்கும் யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ளே வைத்தியர் ராமநாதன் அச்சுனா போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த 170 பேருக்காகவும் சண்டை பிடிக்க போய்த்தான். அதை கதைக்க போய்த்தான் சத்தியமூர்த்தி வைத்தியர் போய் பொலிஸில் வழக்கு பதிவு செய்தவர். அப்போ நீங்கள் வந்து இப்படியான ஏன் எங்களோட சமூகம் இன்னும் மாறையில் இப்படி வேலை இல்லாமல் நாங்கள் ரோட்டு அலைகிறோம்டா எங்களோட மனநிலை, எங்களோட சிந்தனை. நீங்கள் இவ்வளவு பேரும் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சனாவோட நீங்கள் முழுப்படியாக நீங்கள் உங்களோட தேவை மட்டும் இல்லாமல் இவர் எங்களுக்கு செய்வார், இவரை நம்பலாமட்டு நீங்கள் பின்னால் போயிருந்தால் இன்றைக்கு இதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கும். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு வடக்கு கிழக்கில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்கு காரணம் என்பிபியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை, வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே கதைக்கிறதும் சண்டை பிடிக்கிறதும் தான் இன்றைக்கு இங்கே ப்ரெஷர் கொடுத்து இங்கே நிறைய வேலைகள் நடக்குது. காணி விடுவிப்பாக இருந்தா என்ன, வேலை வாய்ப்பாக இருந்தா என்ன விஷயமா இருந்தான்னா அவர் அங்கே அடிபடுறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், சண்டை பிடிக்க வேண்டிய இடங்களில் தான் சண்டை பிடிக்கணும். நீங்கள் கச்சேரிக்கு முன்னால் நின்று போராடுறதால உங்களோட அந்த மனுவை வந்து ஜிஏ பிரதீவனோ அல்லது ஆளுநரோ வந்து வாங்கி கொண்டு போவினோம், நாங்கள் இது சம்பந்தமாக அமைச்சுக்கு அறிவிக்கிறோம், பதில் தர முடியணும், அதால் உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லை. எங்கே சட்டங்கள் உருவாக்கப்படுதோ, எங்கே சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுதோ அங்கே தான் அடிபடணும். அதை அவர் செய்கிறார். ஆனால் உங்களோட அந்த நக்கலான கதைகளும் நளினமான கதைகளும் அவர் யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு தான். ஏன் யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு அரசியலுக்கு வரணுமோ? நீங்கள் படித்த ஒரு சமூகம் தானே, படித்து தானே வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ உங்களோட கருத்துக்களை பார்க்க நீங்கள் படித்து தான் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. இப்போ படித்து வேலை இல்லாமல் இருக்கிற உங்களுக்கு ஒருத்தர் யூடியூப்பை ரன் பண்ணுறதுக்கு அரசியலுக்காக வரணும். இனி இல்லையாண்டா பிரபல யூடியூபர்ஸ் எல்லாரும் அரசியலுக்கு வந்தால் யூடியூப் செய்யணும். அதை விட ஒரு டாக்டர் தொழிலை ரிசைன் பண்ணி போட்டு வந்து யூடியூப்பாக செய்யணும். அப்போ கொஞ்சமாவது இப்போ நீங்கள் நான் ஏனெண்டா ஒரு இதர் மன உளைச்சல் இருக்க நாங்கள் அவையை இன்னும் வேதனைப்படுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் ஒரு படித்தாக்கள் ஒரு மீடியாவுக்கு முன்னால் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பற்றி நீங்கள் கதை கேட்க நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்களன்றதை முதலாக யோசிக்கணும். உங்களுக்கு மாற்றம் தேவையா, அல்லது உங்களுக்குரிய போராட்டத்துக்குரிய தீர்வு தேவையா, அல்லது நீங்கள் இப்படியே உங்களுக்காக போராடுற ஒருத்தரை விமர்சித்து கொண்டிருக்க போகிறீங்களா என்றதான் முக்கியம். உங்களுக்காக சிறிதரனோ கயந்திரமாரோ ஏன் நீங்கள் பின்னுக்கு முன்னுக்கு திரிஞ்சு இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வச்ச என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் சந்திரமூர்த்தி உங்களுக்கு குரல் கொடுக்க போகிறதில்லை, குரல் கொடுக்காம. ஆனால் நீங்கள் வாக்கு போட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நினைச்சா இதை ஈஸியாக முடிக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் அவங்க குரல் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு அர்ச்சுனா ராமநாதன் என்ற ஒரு ஆள் தான் வரணும், அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் அதை நீங்கள் அவர்கிட்ட சரியான முறையில் அணுகுங்க. இதில் போய் நின்று கொண்டு யூடியூப் ரன் பண்ணுறது, மற்றது அவர் சத்தமாக குரல் கொடுக்குறார், எல்லாம் செய்கிறார், நடைமுறைப்படுத்துகிறீங்கன்னா அவர் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்றம். நீங்கள் ஒரு படித்த சமூகம் தானே, நீங்கள் படித்து தானே வேலை இல்லாமல் இருக்கிறீங்க. உங்களுக்கு விளங்கணும் ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அளவு என்ன. ஆனால் அந்த அடிபட்டு சண்டை பிடிச்சி கையை காலை பிடிச்சி நிறைய விஷயங்களை நிறைவேற்ற. இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்க தம்பியாக்கள், நீங்கள் இவ்வளவு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்தளவு காலத்துக்குள்ளேயும் அடிபட்டு ஒரு பாரை மூடி இருக்கிறார்,
டிசிசி கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து ஒரு பார் மதுபான சாலையை மூடி இருக்கிறாருன்னு சொல்லுங்க. அப்போ இது வரலாற்றிலே இல்லை. பாரே இல்லாத இடத்துல 22 பார் கொண்டு வந்து வச்சது தான் எங்களோட அரசியல். அப்போ அவர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்றது தான் அர்த்தம். இப்போ உண்மையாகவே உங்களோட வேலை இல்லாப்பட்ட உங்களோட பிரச்சனை அரசாங்கத்தோடு தான் நாங்கள் ஃபைட் பண்ணணும். நீங்கள் யாரை விமர்சிக்கணுமெண்டா ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை தான் நீங்கள் நாக்கு பிடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். ஆனால் நீங்கள் திரும்பவும் என்ன செய்கிறீங்கண்டா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அர்ச்சுனா ராமநாதன் தான். அவரை திரும்பவும் விமர்சித்து நீங்கள் ஒன்றுமே இல்லாத இடத்துல நிற்க போகிறீங்க. இதுதான் உண்மையான யதார்த்தமான விஷயம். ஆகவே மக்களும் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளணும். இப்போ ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்ன்ற லிமிட் என்ன? இப்போ அவர் போய் ஒரு விஷயத்தை சபையில் கொண்டு போனாலும் அதை ஆதரிக்கிறதுக்கு எங்கட தமிழ் கட்சிகள் போகிறது இல்லை. அந்த நேரமாக பார்த்து அவங்க பாராளுமன்றத்துக்கு போக மாட்டாங்க. அப்போ என்பிபியில் இருக்கிற 159 பேர், அதாவது நீங்கள் தெரிவு செய்த ராஜீவன், இளங்குமரன், இவியல் உட்பட எல்லாருமே என்பிபிக்கு சார்பாக தான் வாக்களிக்க போயிடும். இப்போ உங்களுக்காக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா கதைச்சாலும் அங்கே உங்களுக்கு எதிராகத்தான் நீங்கள் அனுப்பினார்கள் வாக்களிக்க போகிறாங்க. விளங்குது? அப்போ இதெல்லாம் செய்வினை என்று சொல்கிறது. செய்வினை என்றது நீங்கள் செய்தது திரும்ப உங்களுக்கு வாரது. இப்போ நீங்கள் ராஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியை தெரிவு செய்து விட்ட நீங்கள் அவர் உங்களை ரோட்டில் நிற்க வச்சிருக்கிறார். இனி வர்ற மாகாண சபையிலையாவது சும்மா அந்த விசத்தரமான பேத்தனமான கதையெல்லாம் விட்டுட்டு மாகாண சபையிலையாவது நல்ல ஒரு உங்களுக்காக போராடி உடனே அந்த ஸ்பொட்டில் முடிவெடுக்கக்கூடிய ஆளை தெரிவு செய்யுங்க. சரியா? இதில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தலையிட்ட பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வந்திருக்கு. அவரோட அந்த பாதிக்கப்பட்டாக்கள் இறுதி வரை நிற்கும் வரைக்கும். நீங்கள் இடையில மனம் தளம்பி இடையில விட்டுட்டு போயிட்டு இவர் ஒன்றும் செய்ய மாட்டார், அவர்கிட்ட போவோம், அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், இவர்கிட்ட போவோம்டா நீங்கள் போராளிட்ட தானே கேட்கணும். நீங்கள் வாக்கு போட்டது ஒரு ஆள், நீங்கள் ஆதரிக்கிறது இன்னொரு ஆள், நீங்கள் போராட்டங்களுக்கு போகிறது இன்னொரு ஆள். ஆனால் உங்களோட பிரச்சனைக்கு விமர்சிக்கிறது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா. நன்றி, வணக்கம்.